லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தி ரொம்ப கற்பனை பண்ணி ஒரு கோட்டையே கட்டிடுவோம். யாருக்கோ 5 கோடி லாட்ரி விழுது. அதுக்கு அந்த லாட்ரி நமக்கு விழுந்தா நல்லா இருக்குமே, நம்ம அதை வச்சு வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், ஒரு வேர்ல்ட் டூர் போகலாம். இந்த மாதிரி நிறையா மனுஷங்க ஆசையை கட்டுப்படுத்த முடியுமா என்ன? இந்த மாதிரி எக்கச்சக்கமா கற்பனை பண்ண ஒரு பால்காரமோட கதையை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு இளம் பெண் பால் வித்துட்டு வரா. அவ தினமும் அவகிட்ட இருந்த பசுமாட்டுல இருந்து பாலை கறந்து குடத்துக்கு மாத்தி இந்த குடத்தை தலையில வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஏழையா இருக்கிறதுனால இப்படி தினமும் பால் வித்து சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. மத்த பொண்ணுங்க விதவிதமா ட்ரெஸ் போடுறாங்க, ஆனா நம்ம அப்படி போட முடியலையேன்னு நினைச்சு கவலைப்படுறா. ஒரு நாள் அவ எப்பவும் போல பாலை கறந்து குடத்துல ஊத்திட்டு அதை விற்கிறதுக்காக வீதி வழியா நடந்து போயிட்டு இருந்தப்போ அவ நினைக்கிறா, நம்ம சீக்கிரம் பணக்காரங்களா மாறணுமே, எப்படி பணக்காரங்களா ஆகலான்னு கற்பனை பண்றா. தான் எதிர்காலத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்றத யோசிக்கிறா. இன்னைக்கு பால் விற்கிற காசு வச்சு சில கோழி வாங்குவேன், அப்புறம் அது வளர்ந்து பெருசானதும் அதை வித்துட்டு அதுல வர காசுல 2 ஆட்டுக்குட்டி வாங்குவேன், அது வளர்ந்ததும் அதை வித்துட்டு ஒரு பசுமாடு வாங்குவேன், அதை வச்சு ஒரு பெரிய மாட்டு பண்ணை வைப்பேன், அதில் வேலை செய்ய சில வேலைக்காரங்களை வேலைக்கு எடுப்பேன், வருமானம் அதிகமானால் நிறைய ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் வாங்கி போட்டு நானும் மற்ற பொண்ணுங்க மாதிரி இருப்பேன். இப்போ எல்லா பொண்ணுங்களும் என்ன தான் பார்ப்பாங்கன்னு நினச்சி கற்பனையில் மிதக்குறான். இப்படி கற்பனையில் மிதக்கிறப்போ அவள் தலையில் இருந்த பால் குடத்தை மறந்துட்டு குடத்தை பிடிச்சிருந்த கையை எடுத்துட்டு ஸ்டைலாக நடக்க முயற்சி பண்ணா பாருங்க. அவ்வளோதான், என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பால் குடம் உடஞ்சி பால் மொத்தமும் கீழே சிந்திடுச்சு. இப்போ குடம் உடஞ்சதுனால குடமும் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. தன்னோட தப்பை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா. நீ இந்த மாதிரி கற்பனை பண்ணக்கூடாதுன்ற முடிவுக்கு வரா. எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அதை பற்றி கற்பனை பண்ணக்கூடாது. செய்கிற வேலையை நேர்மையாகவும் முழு கவனத்தோடையும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மீண்டும் ஒரு குட்டி கதையோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கதை கேட்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லிட்டில் ஸ்வான் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.